நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்னன்னா வானவில் புரட்சி. ஸோ ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு புரட்சி நடந்துச்சு. அந்த புரட்சி எந்த பொருளுக்காக நடந்தது அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லா எக்ஸாம்லயுமே. ஸோ அதனால இதை மறக்காம படிச்சுட்டு போங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சில புரட்சிகள் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து பொருளாதாரம் இந்திய பொருளாதார சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற பாடம் 205 அப்படிங்கிற பேஜ் நம்பர் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, பசுமை புரட்சி அப்படின்றவனே என்னன்னா உணவு தானியங்களோட உற்பத்தி தான் பசுமை புரட்சின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வேளாண்மை சார்ந்த பொருட்கள். ஓகேவா, அதுதான் பசுமை புரட்சிக்கு வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். ஸோ இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார், MS சுவாமிநாதன் அவர்கள். இந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சியோட தந்தை வந்து வர்கீஸ் குரியன் அவர்கள். ஸோ அதை அந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுல வந்து 2 புரட்சி வரும். வெண்மை புரட்சி ஒண்ணு, இன்னொன்னு வெள்ளி புரட்சி. இது 2 கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெள்ளை கலரா இருக்கிற வந்து பால். ஓகேவா, முட்டையும் வெள்ளை கலரா தான் இருக்கும். ஆனா வந்து அது வெள்ளி புரட்சிக்கு வரும். ஓகேவா, ஸோ முட்டை வந்து வெள்ளி விலைக்கு விற்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்மை புரட்சிக்கு பால் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நீல புரட்சி. நீலம், நம்ம வானம் எந்த கலர்ல இருக்கு, வானம்ங்கிறேன், கடல் வந்து நீல கலர்ல தானே இருக்கு, கடல்ல தானே மீன் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல புரட்சின்னொன்னு கடல்ல மீன் இருக்கு. ஸோ நீல புரட்சிக்கு மீன் வரும். அடுத்து மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சிக்கு வந்து எண்ணெய் வித்துக்கள், அதாவது நம்ம சமையலுக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய்கள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்கு இல்லையா, அதுதான் எண்ணெய் வித்துக்கள். அப்ப அந்த எண்ணெய் வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா மஞ்சள் கலர்ல எண்ணெய் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, லைட் மஞ்சள் கலர்ல தானே இருக்கும். ஸோ அப்ப மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். அடுத்து தங்க புரட்சி. தங்க புரட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து பழங்கள், அதாவது ஆப்பிள் அந்த மாதிரியான பழங்கள் தான் வந்து தங்க புரட்சின்னு சொல்றோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பழம் வந்து தங்க விலைக்கு விற்குது. தங்கம் வாங்குற அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு பழங்கள்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி வாங்குற அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கிறது முட்டை. ஸோ அது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்க புரட்சி அண்ட் வெள்ளி புரட்சி. கருப்பு புரட்சினா பெட்ரோலியம். ஏன்னா கருப்பு தங்கம் அப்படின்னு தானே சொல்றோம். ஓகேவா, ஸோ அதனால கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம். பெட்ரோல் வந்து கருப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வட்ட புரட்சி. உருளைக்கிழங்கு. உருளை வட்டம் இதெல்லாம் மேக்ஸ்ல வரக்கூடிய டாபிக். அப்ப வட்டம்னா உருளை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சினா இறைச்சி மற்றும் தக்காளி. தக்காளி வந்து சிவப்பு கலர்ல தான் இருக்கு, அதனால அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இறைச்சினா ரெட் மீட்னு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ரெட் மீட். ஓகேவா, இறைச்சி அப்படிங்கிறது அப்ப ரெட் கலர்ல தானே இருக்கு, அதனால அது சிவப்பு புரட்சி. அடுத்து சாம்பல் புரட்சி. உரங்கள் எல்லாமே சாம்பல் புரட்சி. சாம்பலுமே ஒரு உரம் தான், உரமா பயன்படுத்துவாங்க இல்லையா. அப்ப சாம்பல் புரட்சின்னு உரங்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி. வயலட் கலர்ல இருக்கிறது வந்து இறால்னு சொல்றாங்க. இதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இளஞ்சிவப்பு, இதுல ஈ வருது, இதுல ஈ வருது, அதனால இளஞ்சிவப்புன்னு கண்ணை மூடிட்டு இறால் அப்படிங்கிறத குறிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பழுப்பு புரட்சி. தோல் சார்ந்த பொருட்கள் எல்லாமே லெதர்ல செஞ்ச பொருள்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே பழுப்பு கலர்ல இருக்கு. பழுப்புங்கிறது இந்த பிரவுன் கலர். ஓகேவா, ஸோ அப்ப பழுப்பு புரட்சி என்பது தோல் பொருட்கள். உள்ளதான் வானவில் புரட்சி. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடலாம். அண்ட் 6th to 10th வரைக்கும் உள்ள ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும், PDF வேணும், அண்ட் 11th and 12th பாக்ஸ் கொஸ்டின் PDF வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.